ஒரு யூஎஸ்பி டிரைவ்ல ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் டிவைஸோ இல்ல வீட்டில் இருக்கிற டிவியோ இல்ல லேப்டாப்ஸோ டெட் கண்டிஷனுக்கு போக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி போக முடியும். அப்படி ஒரு டிவைஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னா usbkill அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் பார்க்க ஒரு யூஎஸ்பி மாதிரி தான் இருக்கும். ஒரு அடாப்டர் இருக்கும், லைக் USB-A இருக்கும், லைட்னிங் கேபிள், USB-C, மினி USB, இந்த மாதிரி நிறைய அடாப்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த அடாப்டர்ஸை வச்சு காம்பாக்ட் டிவைஸும் சரி, ஒரு பெரிய லேப்டாப்பும் சரி, இது எல்லாத்தையுமே டெட் கண்டிஷனுக்கு போக வச்சுட்டு அதை மொத்தமா க்ளோஸ் பண்றது இந்த டிவைஸோட வேலை. இந்த வீடியோல இந்த டிவைஸ் வந்து உண்மையாவே இருக்கா, இது லீகலா, இது எங்க யூஸ் பண்றாங்க, இது யார் இன்வென்ட் பண்ணாங்க, இதுல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, இல்ல டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு யூஎஸ்பி மூலமாக உங்கள் டிவைஸை டெட் கண்டிஷனுக்கு போக வைக்கிறது தான் இதோடைய வேலையே. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு டிவைஸ் இருக்கு, அதை வந்து ஒர்க் ஆகாம ஒரு எலக்ட்ரிக் வோல்டேஜ் 210 வோல்டேஜ் பவர் சப்ளை அதுக்கு கொடுத்து அதை வந்து ஒர்க் ஆகாம வைக்கிறது தான் இந்த டிவைஸுடைய வேலை. எது மூலமானா யூஎஸ்பி மூலமா. சரியா? ஸோ இது வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா, இது வந்து ரஷ்யன் ஹேக்கர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆர்டிகலும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ஹாங்காங் பேஸ்டு செக்யூரிட்டி டீம் தான் பாத்தீங்கன்னா இந்த டிவைஸை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. பட் இது வந்து எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூஎஸ்பி டிவைஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றதுக்காக, சிம்பிளா சொல்ல போனா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. லைக் எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, கண்டிப்பா அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சில வந்து ஒரு டூல்ஸ் இருக்கும், இல்ல வந்து ஒரு ஸ்கேனர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு எல்லாமே இருக்கு. கரெக்டா? அதை வந்து வெப்சைட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, லோட் டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு வெப்சைட்டுக்கே பண்றாங்க. இந்த ஒரு டிவைசஸ், இந்த ஒரு மதர் போர்ட்ஸ், ஒரு டிவைசஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றது தான் இந்த டிவைஸ் உடைய வேலை. இதுல வந்து ஒரு 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது usbkill ப்ரோ கிட், பேசிக் கிட், கிளாசிக் கிட். சோ இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலா நம்ம பார்க்கலாம். இது வந்து V4 ஃப்ரேம்வொர்க் இதுல யூஸ் பண்றாங்க. லைக் இப்ப மெட்டாஸ்பிளாய்ட் ஃப்ரேம்வொர்க் நம்ம சொல்றோம் கரெக்ட்டா, அந்த மாதிரி இந்த டிவைஸ்லயும் V4 ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஆஃப்லைன் அட்டாக் பண்ணலாம். லைக் எப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் நீங்க வந்து அடாப்டர் மூலமா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிக்கும். இந்த டிவைஸ் அட்டாக் வெக்டார்ஸ் இதுல நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு சிங்கிள் பல்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்ண உடனே 5 டைம் வந்து பவர் சப்ளை போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிடும் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரியும் இதுல சிங்கிள் பல்ஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி usbkill 1 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு usbkill 4.0 மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூஸ் பல்ஸ் அட்டாக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இது என்னன்னா, நீங்க கனெக்ட் பண்ண உடனே கண்டினியூஸா பவர் சப்ளை அதுக்கு போகும் அந்த டிவைஸ்க்கு. அதுக்கப்புறம் வயர்லெஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. மேக்னெட்டிக் ட்ரிகர், ஒரு ரிங் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க மேக்னெட்டிக் ட்ரிகரும் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் ட்ரிகர், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க ரிமோட் கண்ட்ரோலும் ஆபரேட் பண்ணலாம். ஸ்மார்ட் போன் கண்ட்ரோல் அப்ளிகேஷனும் இதுக்கு இருக்கு. அப்புறம் டைம் பேஸ்ட் விஷயங்களும் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நான் வந்து அட்டாக் பண்ணணும், இவரா 10 நாள் கழிச்சு பண்ணா போதும், அன்னைக்கு தான் வந்து அந்த டிவைஸை நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா 10 நாளுக்கு அப்புறம் டைம் செட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னைக்கு செட் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகாம இருக்கும். ஸோ டைம் பேஸ்ட் அட்டாக்கும் பண்ணலாம். கிளாசிக் பிளக் அண்ட் ஜாப் மோடும் இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மோடுமே இந்த ஃபீச்சர்ஸா இதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது இவனோட லீகலா செல்லும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா, இதுல வந்து இந்த டிவைஸ்ல வந்து ஒரு நிறைய கெபாசிட்டர்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, எலக்ட்ரானிக், இப்ப நீங்க மொபைல கனெக்ட் பண்றீங்க கரெக்டா, கனெக்ட் பண்ண உடனே மொபைல் இருக்கிற எல்லா பவர் சப்ளையுமே இந்த கெபாசிட்டர்ல சேவ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மொத்தமா 210 இருந்து 220 வோல்ட் வரைக்கும் அந்த மொத்த சேவ் பண்ண பவரும் இந்த யூஎஸ்பி மூலமா என்ன பண்ணும்னா இந்த டிவைஸ்க்கு புஷ் பண்ணிட்டு அந்த டிவைஸை ஒர்க் ஆகாம பாக்குறது அது வேலை. யூஎஸ்பி நம்ம யூஸ் பண்றோம், அதுல மோஸ்ட்லி 5 வோல்ட் கரண்ட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அக்செப்ட் பண்ணும். இது 210 வோல்ட் மொத்த எனர்ஜியும் இழுத்துட்டு திருப்பி அந்த அடிக்கும் போது மொத்தமா டிவைஸ் காலி ஆகும். சிம்பிளா சொல்ல போனா, மார்வல் படத்துல வர எல்லா அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, சோ ஃபுல்லா எனர்ஜியை புஷ் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி அயன் மேன்ல அப்படி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா சொல்ல போனா. சோ யூஎஸ்பி வந்து 5 வோல்ட் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணும். பட் இது 210 வோல்ட்ங்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த டிவைஸ் வந்து வல்னரபிள் ஆகுது. சோ இது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றோம், அந்த டிவைஸை வந்து நீங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே இது இன்வென்ட் பண்ணி அங்கதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இதுல ஒரு சில டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. லைக் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 215 வோல்ட் வந்து அவுட்புட் ரேஞ்ச், அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஒரு டிவைஸ்க்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் பேட்டரி டைம், அதாவது 2 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 150 இருந்து 200 நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை மோட்ல இதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம்னா, இது வந்து யார் யூஸ் பண்றாங்க, உண்மையாவே வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டரும் செக்யூரிட்டி ரிசர்ச்சரும் இது யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்றது கம்மி. அதை கம்பேர் பண்ணும்போது சைபர் கிரிமினல்ஸ் அதிகமா யூஸ்
யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப்போ இல்ல எங்கேயோ போறீங்க, போகும்போது ஒரு கீழே ஒரு டிவைஸ் கிடந்திருக்கு, அதை நீங்க ஜஸ்ட் பிளக் இன் பண்ணா போதும் உங்க டிவைஸ் போர்ட்ல மொத்த எலக்ட்ரிக் பல்ஸும் உங்களுக்கு அதுக்கு போயிட்டு உங்க டிவைஸ் வந்து உங்களால ரிப்பேர் கூட பண்ண முடியாது, அதுக்கப்புறம் உங்களால யூஸும் பண்ண முடியாது. சோ மோஸ்ட்லி இங்க யூஸ் பண்றது யாருன்னா சைபர் கிரிமினல்ஸ் யூஸ் பண்றாங்க. தென் ஒரு சில டெஸ்ட் ரிசல்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. யாருன்னா இந்த மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸை நாங்க இங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது கிரிப்டோ வேலட்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம், அங்க வல்னரபிளா இருக்கு. அப்புறம் 2 ஃபேக்டர் ஹார்ட்வேர் டோக்கன்ஸ் இப்ப பயோமெட்ரிக்லாம் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா, அங்கேயும் வந்து இது வல்னரபிளா இருக்கு. செல்போன்ஸ் வல்னரபிளா இருக்கு, டெஸ்க்டாப்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸ் வல்னரபிளா இருக்கு, நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ் அந்த மாதிரி விஷயங்களும் வல்னரபிளா இருக்கு. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அதாவது ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி எங்கெல்லாம் யூஎஸ்பி பிளக் இன் பண்ண முடியுமோ அந்த HDMI அடாப்டர், ஈவன் HDMI அடாப்டர் மூலமா கூட இதை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்லயும் நாங்க டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் கேமிங் கன்சோல்ஸ் ஆன PS4, PS5 அதையும் நாங்க டெஸ்ட் பண்ணோம், வல்னரபிளா இருக்கு. ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன இப்போ அலெக்ஸா இருக்கு வீட்ல, அதுக்கப்புறம் நீங்க ஒரு 45 இன்ச் 50 இன்ச் வீட்ல டிவி வச்சிருக்கீங்கன்னா டிவியும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சஸரி சவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க USB மூலமா நீங்க அந்த ஊஃபர் கனெக்ட் பண்ணுவீங்க தெரியுமா, அதையும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் வல்னரபிளா இருக்கு, இது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ண முடியும் இந்த டிவைஸ் வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஓகே, இப்போ எதுக்கு இது வந்து மார்க்கெட்ல வருதுன்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்றதுக்காக தான் விட்டாங்க. பட் இன்னைக்கு அதிகமா சைபர் கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பிரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா இதை பிரிவென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் என்னன்னா நம்ம வந்து USB இருக்கு தெரியுமா, அதை வந்து டிக்ளைன் பண்ணி ஆகணும். இன் கேஸ் நீங்க ஒரு USB டிவைஸோ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து மொத்தமா நம்ம என்ன பண்ணணும், USB வந்து ஆக்சஸ் கொடுக்காத மாதிரி டிக்ளைன் பண்ணி ஆகணும். அது ஒன் ஆஃப் த ஒரு சேஃப்டி பிரிகாஷனரி மெத்தடா நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க குரூப் பாலிசி எடிட்டர்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி USB வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸும் கனெக்ட் பண்ணாவே அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த டிவைஸ் உடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபீச்சர்ஸுமே. இதுல நிறைய கிட் இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பேசிக், ப்ரோ, கிளாசிக்னு சொல்லி தெரியுமா. சோ இதுல எப்படின்னா பேசிக், ப்ரோ, கிளாசிக் அப்படிங்கிறது சிங்கிள் டிவைஸ். இதுல வந்து பேசிக், ப்ரோ கிட், டாக்டிக்கல் கிட் அப்படிங்கிற மாதிரியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேசிக் அப்படிங்கிற கிட் எவ்வளவு வரும்னா ஒரு 6K வரும் இந்தியன் ருபீஸ்க்கு. அப்புறம் ப்ரோ அப்படிங்கிறது 8K வரும். அப்புறம் ஒரு என்ன சொல்ல கிளாசிக் அப்படிங்கிறது ஒரு 5K வரும். இப்போ இந்த பேசிக், ப்ரோ, கிளாசிக் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே ப்ரோல மட்டும் தான் இருக்கும். இந்த பேசிக்லயும் கிளாசிக்லயும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும். இப்போ எப்படின்னா இப்போ ரிமோட் ட்ரிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்ல இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரோல மட்டும் தான் இருக்கும், இந்த பேசிக்லயும் கிளாசிக்லயும் இருக்காது. அண்ட் பேசிக் அண்ட் ப்ரோ கிட்னு சொன்னோம் தெரியுமா, இது வந்து 10K குள்ள உங்களுக்கு வரும். லைக் 10K குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் ரூபிக்குள்ள. அதுக்கப்புறம் டாக்டிக்கல் கிட் அப்படின்னா 30K குள்ள வரும். இது ரெண்டு கிட் என்னன்னா ஒரு சில ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக் USB ஷீல்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரிமோட் ட்ரிகர் ரிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் USB-C கேபிள் அடாப்டர் கொடுப்பாங்க, மினி அடாப்டர் கொடுப்பாங்க, மைக்ரோ அடாப்டர் கொடுப்பாங்க, லைட்னிங் கேபிள் அடாப்டர் கொடுப்பாங்க. இது வந்து மல்டிபிள் அடாப்டர்ஸ் இருக்கும், ஷீல்டு இருக்கும், ப்ரோ கிட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறது அந்த கிட். ஸோ இப்போ வந்து அது ஒரு 4K இருந்து ஒரு 30K குள்ள நீங்க மொத்தமா இந்த டிவைஸ் நீங்க என்டர்பிரைஸ் லெவல் யூஸ் பண்ணணும்னா கிட் எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேசிக் எடுத்துக்கலாம். இது லீகலான்னு கேட்டா இது வந்து உங்க டிவைஸ் மேல பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இது லீகல். இது வேற யாரோ ஒருத்தர் மேலேயோ இல்ல வேற ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயோ வேற யாராச்சும் ஒரு பர்சன் டிவைஸ் நீங்க போய் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இது இல்லீகல்ல போய் முடியும். உங்க மேல கேஸ் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் பண்றீங்க, உங்க என்ன இந்த டொமைன்குள்ள வரீங்க, ஹார்ட்வேர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க இன்டெல்லாம் ஓப்பனிங் போறீங்க, இப்போ இன்டெல் கம்பெனி இல்லனா வந்துட்டு AMD கம்பெனி, இந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஓப்பனிங் போகும்போது இந்த மாதிரி டிவைஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ உங்க இன்ல நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லேர்ன் பண்ணலாம். பட் இதை நீங்க யாரையும் ஒரு இண்டிவிஜுவல் மாதிரியும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியும் டார்கெட் பண்ணக்கூடாது. நீங்க உங்க சைட்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இந்த மாதிரி புதுசா டெக்னிக்கலா விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.